இப்போ நம்ம பட்டை லவங்கம் பிரியாணி இலை அப்புறம் ஆனியன்ஸை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். சரி சரி, அது இன்னொரு ½ hour டைம் கொடுங்களா, நான் இன்னும் கொஞ்சம் அது ஆல்ட்ரேஷன் இருக்குது சொல்கிறேன். அது நான் இங்கே பிரியாணி தாளிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸ்டவ்வில். அம்மா சொன்னாங்க தமிழில் ஏதோ 1-2 சின்ன மிஸ்டேக் இருக்கு. மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறமா இப்போ கல்லுப்பு போடுறோம். இப்போ பேஸ்ட் புதினா அப்புறம் கொத்தமல்லி நல்ல கொதிச்ச தண்ணியில் பாஸ்மதி அரிசியை போட்டுட்டு ஒரு கொதி ஆன உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். வடித்த அரிசியை இப்போ நம்ம அந்த மசாலாவில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். வடித்த அரிசியை இப்போ நம்ம மசாலா மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம இப்போ அரிசிக்கு 1 கிலோ ரைஸுக்கு 800 ml தண்ணி ஊற்றிருக்கோம். வடித்த தண்ணியை, இந்த ரைஸோட வடித்த தண்ணி பாலில் அந்த கேசர் சாஃப்ரன் போட்டு கொஞ்சம் ஊற வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். ஆப்ஷனல். இப்போ நம்ம தம் வச்சுட்டோம். நல்லா துணியை டைட்டாக கட்டி 15 minutes தம் வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி.